அன்னைக்கு ஒரு நாள் ஓஎம்ஆர் சைடு நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு கடையில பயங்கர கூட்டம். கடையோட பேரு பாத்தீங்கன்னா சிக்கன் தொக்கு பிரியாணின்னு போட்டுருந்துச்சு. என்ன அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, சிக்கன் கொக்கு பிரியாணி போடுறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம். நேரா உள்ள போயிட்டு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டா, சிக்கன் தொக்கு பிரியாணிப்பா அப்படின்னாரு. எப்படி இருக்கும்னு கேட்டா, சாப்பிட்டு பாரு நல்லா தொக்கா இருக்கும் அப்படின்னாரு. ஓ தொக்கா இருக்குமா, சரி எங்க போடுங்க அப்படின்னு நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணியை ஒரு பெரிய அண்டால இருந்து எடுத்து பிளேட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சைடுல சிக்கன் 65 வேற வறுத்துட்டு இருந்தாங்க. சிக்கன் 65 முட்டை ஆனியன் ரைத்தெல்லாம் வச்சு அதுக்கு மேல இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் அந்த சிக்கன் தொக்கை எடுத்து வச்சாங்க பாருங்க. அத பார்த்தோனே ஒரே கிக் ஆயிடுச்சு. முதல்ல வெறும் பிரியாணி மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாப்போம்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா டேஸ்ட் வேற லெவல். இப்போ சிக்கன் தொக்கு கூட சேர்த்து சாப்பிட்டு பாப்போமா, ஆஹா தொக்கு கூட சேர்த்து சாப்பிட்டா பக்காவா இருக்குங்க. இந்த பிரியாணியை ரோட்டு கடையில் வாங்கின பிரியாணின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. ரேட்டு கூட சிக்கன் பிரியாணி வெறும் 100 ரூபா தான். சிக்கன் 65 பிரியாணி வெறும் 110 ரூபா தான். அந்த சிக்கன் தொக்குக்காகவே போய் இந்த கடையில சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க ஓஎம்ஆர் சைடுல இருந்தீங்கன்னா லஞ்சுக்கு இந்த கடையில போய் சாப்பிட்டு பாருங்க.